Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போறோம். That is new foundation. From which brand? It is from Givenchy. So Givenchyல இருந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போறோம். So without further ado, let's get into the video. Okay guys, so Givenchy foundation பாத்தீங்கன்னா this one is from matte. So matte formula தான் நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நீங்க வந்து க்ளோ ஃபார்முலா பார்த்துருப்பீங்க சேம் ஜிவான்ச்சியிலேருந்து. திஸ் இஸ் லிட்ரலி மேட். தே ஹவ் கிவன் ஃப்ராஸ்டட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க பாட்டில். சேம் பேக்கேஜிங் தான். கேப் இது இப்படி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி பம்ப். ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஹவ் கிவன் பம்ப். ஸோ பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸ் ஃபீல் இருக்குது. ஹோல்ட் பண்ணும் போது யூ கேன் ஆல்ரெடி ஃபீல் இட். ஸோ நான் என்ன ஷேடு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5W345 அப்படின்ற ஷேட் தான் வாங்கியிருக்கேன், விச் இஸ் வார்ம். ஸோ வார்ம் ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஐ நோ இஃப் யூ ஹாவன் வாட்ச்ட் மை நீங்கள் வந்து என்னோடய க்ளோ ஃபவுண்டேஷன் ரிவ்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அதில் நான் வந்து நியூட்ரல் வாங்கியிருப்பேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் காட் வார்ம் because I wanted to try warm, but glow foundationல warm available அல்ல இந்தியால. பட் இதில் பார்த்தீங்கன்னா warm available ஆனச்சு. So I went ahead to buy the warm shade. So yeah, this is how I bought this shade. So இந்த ஃபவுண்டேஷன் பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். I bought it in from Nykaa. ஸோ நைக்காவில் இது எவ்வளோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 4625 ருபீஸ் போட்டிருக்கு. ஓகே, சின்ன டிஸ்கிரிப்ஷன். Givenchy presents Prisme Libre Skin Caring Matte Foundation, the first long wear foundation to combine luminous matte finish with the benefits of skincare. Composed of 82 skincare formula and made with 97% natural origin ingredients. This correcting and caring foundation creates a beautifully matte complexion instantly with results that last 24 hours. Over time, skin breathes natural luminous matte perfection அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, this is how they have given in the description of Nykaa website. ஸோ இதில் ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து மேட் ஃபவுண்டேஷன். ஓகே, லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் லாஸ்ட், பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ கேன் சி எனக்கு எந்த ஸ்வெட்டும் வரல. ஈவன் தோ இஃப் ஐ கெட் எனி ஸ்வெட் இட் டசன்ட் பட்ஜ், மூவே ஆகலை, அப்படியே தான் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். தட்ஸ் ஹவ் ஐ கேன் சே. ஹே கைஸ், நான் ஜிவான்ச்சியிலேருந்து கன்சீலர் வாங்கியிருக்கேன். இட்ஸ் ஃப்ரம் Prisme Libre Skin Caring Concealer. This is the concealer. This is how it looks. ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் லைக் ஒரு டோஃபிட் அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் அப்ளிகேட்டர் இஸ் நல்ல ஒரு திக்கான ஒரு டோஃபிட் அப்ளிகேட்டர்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு திங்காக சங்கி ரவுண்டாக இருக்குது. இது வந்து பாயிண்டியாக இருந்தாலும் பட் இட் இஸ் நல்ல ஒரு ஒரு சங்கியான ஒரு டோஃபிட் அப்ளிகேட்டர்னு சொல்லுவேன். யா, நான் என்ன ஷேடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N335 நியூட்ரலில் வாங்கியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு அடுத்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 345. அதுதான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேடு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் த சேம் ஷேட் ஃபார் மை கன்சீலர். எனக்கு அதே வாங்கிட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி லிட்டரலி சேம். பட் அதனால தான் நான் அந்த லைட்டர் ஷேட் வாங்கியிருக்கேன் டு ஹைலைட் மை அண்டர் ஐஸ். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நைக்காவில். ஸோ நைக்காவில் திஸ் இஸ் 3950 ருபீஸ் போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருவோம். Conceal, correct and care with the Givenchy Prisme Libre Skin Caring Concealer, the revolutionary new 24-hour concealer formula with 95% natural origin ingredients. This multi-purpose concealer illuminates as it provides 24-hour hydration and 24-hour radiance. Instantly, the cooling effect of the sensorial texture creates a refreshing sensation. This moisture level increase and skin quality improves. The eye contour looks smoother, lifted and more even. The water resistant formula boosts medium buildable coverage, does not freeze the face, does not pull the skin and offers a natural result. Okay, so இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க கைஸ், நீங்கள் போய் இன்னும் படிச்சு பாருங்க. ஓகே, நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. நிறையா படித்தோன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ யா, இது வந்து ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸான கன்சீலர். இது வந்து ஹைட்ரேட் பண்ணணும்னு போட்டிருக்கு.
எங்கேயுமே இது மேட்டுன்னெலாம் கொடுக்கல. ஐ திங்க் திஸ் வில் ஹைட்ரேட் வெல்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸ் வந்து நான் பிரிஸ்மா லிப்ரே மேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ டெமோ போய் பார்த்துட்டு வாங்க. ஹே காய்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜிவான்ஷியிலேருந்து இந்த ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன், ஸ்கின் கேரிங்கில் மேட் ஃபவுண்டேஷன். ஓகேவா? முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து க்ளோ ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் மேட். ஸோ நான் என்ன ஷேட் வாங்கியிருந்தேன்னா 5W345 அப்படின்ற ஷேட் தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டெஸ்ட் இட் அவுட். நல்லா ஷேக் பண்ணி. ஓகே, ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் திக். மேபி நல்லா செட்டில் ஆகிடுச்சா என்னன்னு தெரில, பட் ஐ ஃபீல் இட் இஸ் திக். ஸோ ஒரு அப்ளிகேட்டர் எடுத்துகிட்டு ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை all over my face. So this is the shade. ஸோ இந்த ஷேடு தான் நான் வாங்கியிருக்கேன். see how this looks. கிட்டத்தட்ட என் ஸ்கின் டோன் மாதிரி தான் இருக்குது. let me blend this thing for you. ஸோ blend பண்ணால் இப்படி தான் இருக்குது பாருங்கள், நல்லாவே blend ஆகுது. it's really nice and close to my skin tone as well. I'm just gonna apply all over my face. ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து சின்ன லைட்டாக சென்ட் இருக்குது. பிகாஸ் ஜிவான்ஷி ஆல்சோ ஹேஸ் சம் ஃப்ராக்ரன்ஸ் பிராண்ட் ஆஸ் வெல். ஸோ அதனால் வந்து தே ஹாவ் பர்ஃப்யூம் இன் லைக் சென்டர்ட் இன் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜிவான்ஷி. ஏற்கனவே நான் வந்து ஜிவான்ஷி பவுடர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் சென்டர் இருக்குன்னு, பிகாஸ் இட் ஃபெல்ட் லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு அப்ளை பண்ணலாம். ஏன் இந்த ஃபவுண்டேஷன் திக்காக இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கிறதுனால திக்காக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல, பட் திஸ் இஸ் திக். ஸ்கின் கேரிங் ஃபவுண்டேஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் யூ ஹாவ் டு கிவ் சம் புஷ் டு பிளெண்ட். ஆக்சுவலி நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புஷ் பண்ணணும். தட்ஸ் ஹவ் யூ கேன் பிளெண்ட் இட். Okay, let me apply on forehead as well. நோஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். Okay guys, so this is the finished look of this foundation. This is how it looks. ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. ஐ ஹாவ் யூஸ்ட் த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அண்ட் சீரம் ஆஸ் வெல். ஸோ அதை அப்ளை பண்ணியும் யூ கேன் சி இட் இஸ் ஸ்டில் மேட்டாக தான் ஃபீல் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரா க்ளோயினஸும் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மேலே கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஒரு ப்ரெப்பிங் பண்ணாமல் எப்பயுமே ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே கைஸ், இப்போ வந்து கன்சீலர் பார்த்துடலாம். ஸோ கன்சீலரும் நான் வாங்கியிருந்தேன் ஜிவான்ஷியிலேருந்து. ஸோ என்ன கன்சீலர்னு பார்த்தீங்கன்னா same Prisma Libre, but this is skin caring concealer. This is how it looks. It is really nice. Same like foundation. உள்ள வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு டோஃபிட் அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. This is how it looks. ஓகே, கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது டோஃபிட் அப்ளிகேட்டர். ஓகே, ஸோ நான் வந்து இது எடுத்து இது வந்து கொஞ்சம் என்னோட ஃபவுண்டேஷன் ஷேடோட ஒரு ஷேட் ஒரு 2 ஷேட் லைட்டஸ்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ டு ஹைலைட் மை ஃபேஸ். ஸோ அதுக்காக ஐம் ஜஸ்ட் கோனா டூ திஸ். ஓகே, அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் சம் கன்சீலிங் ப்ரஷ் டு பிளெண்ட் இட் அவே. இது வந்து ஸ்கின் கேரிங் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கன்சீலர் வந்து மேட்டாக என்னன்னு கொடுக்கல. பிகாஸ் பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் லைக் ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸ்டான கன்சீலர் மாதிரி தான் போட்டிருந்துச்சு. பட் எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க மேட்டாக என்ன இதுலாம் கொடுக்கல. பாருங்கள், ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு.
நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. ஐ ரியலி லைக் திஸ். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணலாம். வாவ், இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ண மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் அப்ளை ஆகிடுச்சு. Okay, I'm gonna use the same concealer just to brighten my center of my face. Like this. ஸோ வந்து கன்சீலர் அப்ளை பண்ணாயாச்சு. ஸோ கன்சீலர் நல்லா ஒரு பிரைட்னஸ் அண்டர் ஐயில் கொடுத்துருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் குட் ஃபார் பிரைட்னிங் மை அண்டர் ஐஸ். தட்ஸ் வை ஐ சூஸ். ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிஞ்சு. ஓகே கைஸ், நீங்கள் கண்டிப்பாக டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. பிகாஸ் திஸ் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைசர்ஸ், அதனால தான் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் குட் ஃபவுண்டேஷன் ஃபார் மீ. பிகாஸ் நெக்ஸ்ட் ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்துச்சு நைக்கா வெப்சைட்டில். தட் ஓன்ட் சூட் மீ. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச். இதுக்கு முந்தின ஷேட் போனோன்னா இட் இஸ் கோயிங் டு பி லைட்டர் ஷேட் ஃபார் மீ. I don't want to go for lighter shade. So that's why I got this shade. Formula wise பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தான் இருக்கு. I can literally see that. நான் எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல பாருங்க, இன்னும் மேட்டாக தான் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் மை சிக் போன் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஹைலைட்டர் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எங்கேயுமே இல்லை. ஸ்டில் யூ கேன் சி மேட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஐ கேன் லிட்டரலி சே திஸ் இஸ் நாட் லைக் ட்ரையிங் மேட்டுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் மேட் ஃபவுண்டேஷன் வித் சம் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸோட இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் நாட் தட் ட்ரையிங். ஃபார்முலா அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல ஃபார்முலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுனா வரைக்கும் எனக்கு வந்து எங்கேயுமே க்ரீஸ் ஆகலை. இட் இஸ் ஸ்டேயிங் ஆஸ் இட் இஸ் லைக் திஸ். எதுவும் மூவ் ஆகலை. நான் வந்து இந்த ஹோல் மேக்கப் முடிக்கிற வரைக்கும் திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்டேயிங் வெல் ஆன் மை. ஐ ரியலி லைக் திஸ் ஃபவுண்டேஷன், ஹவு இட் சிட்ஸ் அண்ட் ஹவு ஐ ஃபீல் ஆன் மை ஃபேஸ். ஸோ யா, ஏற்கனவே நான் வந்து இங்கே ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆக்சிடைஸ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணியிருக்கிறது, மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணது. யூ கேன் லிட்டரலி சி இட் இஸ் ஆக்சிடைசிங். ஸோ அதனால் யூ கன்சிடர் திஸ் அண்ட் பை த ஷேட் மேட்ச் ஃபார் யூ. ஸோ நீங்கள் என்ன ஷேட் வாங்கினாலுமே இதை கன்சிடர் பண்ணி வாங்க. பிகாஸ் திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ஆக்சிடைசிங். ஓகே, அண்ட் ஓவர் டைமில் வந்து இது கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடைசேஷன். ஈவன் தோ இஃப் இட் டசன்ட் மேட்ச்னா அந்த கேஸில் சொல்கிறேன். ஓகேவா? யா. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் திஸ் ஃபவுண்டேஷன். இஃப் யூர் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ட்ரை ஜிவான்சி, உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரிங் ஃபவுண்டேஷன் வேணாம், க்ளோ வேண்டாம், எனக்கு வந்து மேட் ஃபினிஷ் வேணும், பிகாஸ் ஐ கேன் கோ வித் திஸ் ஃபவுண்டேஷன் வித்தவுட் பவுடர் எல்லாமே நான் போடலாம். பிகாஸ் தட் குட் இட் இஸ். பிகாஸ் நான் அண்டர் ஐஸில் மட்டும்தான் நான் பவுடர் போட்டேன், வேறு எங்கேயும் நான் பவுடர் போடல. ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் குட் மேட் ஃபவுண்டேஷன். யா, that's it guys. If you want to test out 24 hours set ஆகும். 24 hours என்னால் போட்டு வைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஐ கேன் டூ 8 to 10 hours. உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஆல் மை டெஸ்டிங் வில் ஹேப்பன் இன் மை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் தான் ஹேப்பன் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் யூ ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. இந்த கன்சீலர் வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். கன்சீலர் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் க்ரீஸ் ஆகலை. நல்லா அழகாக வந்து பிளெண்ட் ஆச்சு, நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு எங்கேயுமே க்ரீஸ் ஆகலை. ஐ ரியலி லைக் அபவுட் திஸ் கன்சீலர். ஆனால் நான் வந்து இது ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டூ இன் திஸ் கிளைமேட். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பவுடர்ஸ் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அண்டர் ஐஸ் வந்து எனக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்ட்டு ஐ ஹேவ் செட் வித் பவுடர். ஈவன் தோ செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதுவுமே பட்ஜ் ஆகலை. இட் இஸ் ஸ்டேயிங் ஆஸ் இட் இஸ். So I said this is a good concealer. If you want to try it out, definitely you should try this concealer.
இதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.